தொடர் சம்பவங்களால் அதிர்ந்த தமிழர் பிரதேசம். திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முள்ளிப்பொத்தானை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற தொடர்ச்சியான கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே இரவில் 3 வீடுகளை இலக்காக கொண்டு இடம்பெற்ற இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் 4 வரை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்றைய தினம் அதிகாலை சுமார் 2:30 மணியளவில் குறித்த பகுதியில் உள்ள 3 வீடுகளின் ஜன்னல் கம்பிகளை அகற்றி உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் நகைகள் மற்றும் பணத்தை திருடி சென்றுள்ளனர். முதல் வீட்டில் சுமார் 10 பவுண்ட் தங்க நகைகளும், 2ஆம் வீட்டில் 70,000 ரூபாய் ரொக்கமும், 3ஆம் வீட்டில் 5 குவைத் தினார் மற்றும் 30 இந்திய ரூபாய் உள்ளிட்ட வெளிநாட்டு நாணயங்களும் கொள்ளையர்களினால் கொள்ளையிடப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தம்பலகாமம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். எலி கரப்பான் பூச்சிகள் நிறைந்த சிறையில் சுரேஷ் சாலே. முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் இந்தியாவிலும் மலேசியாவிலுமே இருந்ததாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்திய 6 ஜனாதிபதி ஆணைக்குழுக்களோ அல்லது அமெரிக்காவின் FBI அமைப்போ சுரேஷ் சாலேவுக்கு எதிராக எந்த ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் அவர் இந்தியாவிலும் மலேசியாவிலும் தங்கியிருந்த நிலையில் அரசியல் தஞ்ச கோரிக்கை பெறுவதற்காக சிலரால் கூறப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிக்க பெரும் பங்காற்றிய ஒரு அதிகாரியை தமிழ் புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக இன்று எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் நிறைந்த ஒரு சிறையில் அடைத்து அரசாங்கம் பழிவாங்குகிறது என கூறியுள்ளார். கோட்டாபய தொடர்பில் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. 2022 நெருக்கடியின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கடற்படை பயணம் தொடர்பான செலவுகள் மற்றும் பணம் செலுத்திய விவரங்களை வெளியிடுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இலங்கை கடற்படை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2022 ஜூலையில் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பி செல்வதற்காக ஒரு கடற்படை கப்பலில் ஏறியதாக வந்த செய்திகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கோரி பத்திரிகையாளர் ரிஃப்தி அலி மனு தாக்கல் செய்துள்ளார். தாக்கல் செய்த மனுவின் பேரில் மார்ச் 19 அன்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது புதிய சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான பரிவர்த்தனை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மொத்தமாக 60 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையம் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் சந்தேக நபராக உள்ள கபில சந்திரசேன அளித்த வாக்குமூலத்தின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது கபில சந்திரசேனவை எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.